என்னோடய பேனரை போட்டால் லீடுன்னு போட்டால் நாங்கள் எப்படிங்க வர முடியும்? நீங்களே சொல்லுங்கள். 4 சீன் 5 சீன் பண்ணுறோம். காமெடினா நம்ம யூஸ் பண்ணிங்கன்னா காமெடினா கொடுத்து நான் வர போகிறோம். நீங்கள் பேனர் பெருசாக அடிச்சு நான் கூப்பிட்டேன் அது நீங்கள் சொல்லுங்கள். வளர்ச்சி வந்துட்டால் சில பிரச்சனைகள் வரும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது என் லைஃப்பில் வரும்போது நான் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சுன்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் 2 நாள் நடித்தேன். நான் அந்த லிஸ்ட் எடுத்து கொடுத்துறேன். நீங்கள் அந்த படத்தில் கேளுங்க. இந்த படத்துக்கு கூட நான் ஷூட்டிங்கில் தான் வரேன். சரிங்களா? எந்த இதில் நான் வராமல் இருந்திருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள். சீனுங்க, சீனில் தான் சிகரெட் பிடிக்கிற மாதிரி ஒரு விஷயம். விக்ராந்த் நான் இல்லை ஒரு ஏரியாவில் ஆக்சுவலாக அவர் சிகரெட் குடிக்கவே மாட்டேன்ட்டாருங்க. நான் தான் அவர் பொட்டி கையில் தான் வச்சுருக்காரு. அது ஆக்சுவலாக படத்தை பார்த்தீங்கன்னா அவர் குடிக்கவே மாட்டார். புகை வந்தால் போட்டுருவீங்களே, என் பேரில் போட்டுருவீங்க சார். நீங்கள் பார்க்கில் உட்காந்து பேசாதீங்க. கொஞ்சம் மைக் வாங்கி பேசுங்க. இப்படி கையை வச்சு நான் மேலே பேசணும். வரும்போதே பைக்கில் வச்சு வர்றது 4 பேரும் கேளுங்க. ஏன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே நிறைய குற்றச்சாட்டு நீங்களே சொன்னீங்க. ஆடியோ லான்ச்சில் எனக்கே நிறைய தர வேண்டிய பேலன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் சமீபத்தில் ஒரு படத்துக்கு வந்து உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. ஆடியோ லான்ச்சுக்கு வரதில்லை, ஆனால் பணம் மட்டும் வாங்கிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது உங்கள் சினிமா துறையில் இருக்கவங்க தான் உங்கள் மேலேயே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா வரும்போதே நீங்கள் யோசிச்சிங்கன்னு சொன்னீங்களா, வரும்போதே தான் சொன்னாங்க பெரிய படம் தான் அவர் வந்துருவார். இது நடந்து எவ்வளோ நாள் ஆகுது? நடந்து என்ன சமீபமாக 1 வாரம் இல்லை 2 வாரம். அது 1 வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன வந்து கேட்டிருக்கணும். சரியா? அந்த படத்தில் 2 நாள் நடித்தேன். நான் அந்த லிஸ்ட் எடுத்து கொடுத்துறேன். நீங்கள் அந்த படத்தில் கேளுங்க. இந்த படத்தில் என்ன பண்ணணுமோ அதை பற்றி பேசுங்க. இப்போ சொன்னார் இல்லையா, சுரேஷ் சார் சொன்னார் இல்லையா, கரெக்டான ப்ரொடியூசர், தரமான ப்ரொடியூசர். நான் வந்து சத்யஜோதியில் வந்து தியாகராஜர் கம்பெனியில் வந்து நான் ஆரம்ப காலத்துலேருந்து அவங்ககிட்ட வாய்ப்பு கேட்டு அவங்க ஆஃபீஸில் என்ன இன்னைக்கு அவங்க ஃபேமிலியில் ஒருத்தரை தான் பண்ணிட்டுருக்காங்க. அவருக்கு என்ன டைம் கேட்குறோ அந்த டைம் வந்துடும். அதான் ப்ரொடியூசருக்கு எல்லாருமே நாங்கள் சப்போர்ட் தான் பண்ணுறோம். நீங்கள் எடுத்து பாருங்கள். அவங்கள கூப்பிட்டுவாங்க, நம்ம உட்காந்து பேசிடுவோம். அது கரெக்டாக இருக்கும். நம்ம 2 பேரும் அதை பேசுவோம். உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறோம். அவங்கள கூப்பிட்டோம். வளர்ச்சி வந்துட்டால் சில பிரச்சனைகள் வரும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்தால் தான் வரும்னு கேள்விப்பட்டேன். அது என் லைஃப்பில் வரும்போது நான் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிக்கன்னு நினைக்கிறேன். நான் இவ்வளோ 22 வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு நான் வளர்ச்சி அடைஞ்சிட்டேன். அவ்வளோதான். ப்ரொமோஷன் கொஞ்சம் எல்லாருமே சொல்கிறாங்க, ப்ரொமோஷன் முக்கியம் இல்லையா? இல்லை, டைம் இருந்தால் நம்ம வர போகிறோங்க. இந்த படத்துக்கு கூட நான் ஷூட்டிங்லேருந்து தான் வரேன். சரிங்களா? எந்த இதில் நான் வராமல் இருந்திருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள். என்னோடய பேனரை போட்டால் லீடுன்னு போட்டால் நாங்கள் எப்படிங்க வர முடியும்? நீங்களே சொல்லுங்கள். 4 சீன் 5 சீன் பண்ணுறோம். அது நீங்கள் என்ன காமெடினா நம்ம யூஸ் பண்ணிங்கன்னா காமெடினா கொடுத்து நான் வர போகிறோம். நீங்கள் பேனர் பெருசாக அடிச்சு நான் கூப்பிட்டேன் நான் இது வர்றது நீங்களே சொல்லுங்கள். அதுக்கும் நிறைய வந்து போயிருக்கும். சரிங்களா? அடுத்து வாங்க இந்த கதைக்கு இந்த படத்தோட பற்றி பேசுங்க நினச்சேன்னா.